உங்களுக்கு முடி கொட்டுதா? நிறைய ஏர் ஆயில் சப்ளிமெண்ட்னு எடுத்தும் முடி கொட்டுறது நிக்கலையா? அப்ப இந்த வீடியோ உங்க ஏர் ஃபாலுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னைக்காவது நம்ம முடி எதனால கொட்டுதுன்னு நினைச்சிருக்கீங்களா? ஒரு காரணம் இல்லைங்க, முடி கொட்டுறதுக்கு பல காரணம் இருக்கு. இந்த வீடியோல முடி கொட்டு காரணங்களும் அதுக்கு உண்டான தீர்வுகளும் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல சொல்லக்கூடிய காரணம் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி ஏர் ஃபாலை கம்மி பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஸ்கேல்ப்ல 1,00,000க்கு மேல ஏர் ஃபாலிகுல் இருக்கு. ஒவ்வொரு முடிக்கும் லைஃப் சர்க்கிள் இருக்கு. ஒவ்வொரு முடியும் 2லிருந்து 7 வருஷம் வரை இருக்கும். ஒவ்வொரு முடிக்கும் 3 நிலை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆனஜன் பேஸ். இதுல முடி வளர்ச்சி நடக்கும். ஒவ்வொரு முடியும் 80லிருந்து 90% வரை இந்த நிலையில தான் இருக்கும். ரெண்டாவது கேட்டஜன் பேஸ். இந்த நிலையில முடியோட வளர்ச்சி நின்றுடும். 2லிருந்து 3 வாரம் வரைக்கும் இந்த பேஸ்ல தான் இருக்கும். 3 டீலோஜன் பேஸ். இது ஏர் ஃபாலிகுல் ரெஸ்ட் ஆகும் ஸ்டேஜ். இந்த நிலையில தான் பழைய முடி எல்லாம் டீட்டாச் ஆகி கொட்டும். அதே இடத்துல புதிய முடி வளரும். நார்மலா ஒரு நாளைக்கு 50லிருந்து 100 முடி வரை கொட்டும். அதுவே 100க்கு மேல கொட்டுனா அது ஏர் ஃபால், கவனிக்க வேண்டிய விஷயம். தலை சீவும் போதும், படுக்கையில் தூங்கி எந்திரிக்கும் போதும், பில்லோவில் குளிக்கும் போது, பாத்ரூம்லன்னு எல்லா இடத்துலையும் முடி கொட்ட ஆரம்பிச்சுன்னா அது ஹெல்த் ப்ராப்ளம். உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும்னு நினைக்கலாம். சரி, இப்போ என்னென்ன ப்ராப்ளம் இருந்தா முடி கொட்டும்னு பார்க்கலாம். 1 நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. ரொம்ப முக்கியமான காமனாக எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை தான் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. விட்டமின்ஸ், ஐரான், ஜிங்க்கு, புரோட்டீன்னு நியூட்ரிஷன் கம்மியாக இருந்தால் முடி கொட்டும். நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விட்டமின் B12. விட்டமின் B12 கம்மியாக இருந்தால் ரெட் பிளட் செல்ஸ் உருவாக்குறதுல சிக்கல் ஏற்படும். இதனால் ஸ்கேல்பில் ஆக்சிஜன் சப்ளை ஆகாது. முடி வேர்லாம் பலவீனமாகும், முடி கொட்டும். இதுக்கு முட்டை, பால், சீஸ், மீன், சிக்கன்னு சாப்பிட்லாம். 2 விட்டமின் டி. விட்டமின் டி நியூ ஏர் ஃபாலிகுலை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். விட்டமின் டி கம்மியாக இருந்தால் முடி வளர்ச்சியை ஸ்லோவாக்கி முடியை தின்னாக்கும். காலை சூரிய ஒளியில் 15லிருந்து 20 நிமிஷம் இருந்தால் விட்டமின் டி கிடைக்கும். முட்டையோட மஞ்சக்கரு, மீன், காளானில் கூட விட்டமின் டி இருக்கு. 3 ஐரான் டெஃபிஷியன்சி. ஐரான் ஹீமோகுளோபின் உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தால் ஹேர் ஃபாலிகல்ஸுக்கு நியூட்ரிஷனும் ஆக்சிஜனும் போகாது. மோஸ்ட்லி பெண்களுக்கு தான் அனிமியா பிரச்சனையினால அதிக முடி கொட்டுது. இதை சரி பண்ணுறதுக்கு கீரை வகைகள், பருப்பு, பீட்ரூட்டு, டேட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, ரெட் மீட்ஸ்லாம் சாப்பிட்லாம். 4 ஜிங்க் குறைவு. ஜிங்க்கு ஏர் டிஷ்யூஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஆயில் கிளான்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஜிங்க் குறைவாக இருந்தால் ஸ்கேல்ப் ட்ரை ஆகி முடி கொட்டும். ஜிங்கை உடம்புல அதிகமாக்கிறதுக்கு பூசணி விதை, முந்திரி, முட்டை, சிக்கன், சீ ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்லாம். 5 புரோட்டீன் குறைவு. உடம்புல முக்கால்வாசி நோய் வர்றதுக்கு காரணமே புரோட்டீன் பற்றாக்குறை தான். நம்ம வெயிட்டுக்கு 1 கிலோவுக்கு 1 கிராம் அளவுக்கு புரோட்டீன் எடுத்துக்கணும். முடி வளர்ச்சிக்கு தேவைப்படுற கெராட்டின் உருவாகிறதுக்கும் புரோட்டீன் தேவைப்படுது. புரோட்டீன் கம்மியாக இருந்தால் முடி இலைகளை வீக்காக்கி முடி கொட்டும். நியூட்ரிஷனால் முடி கொட்டுறதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பேலன்ஸ்டு டயட் மெத்தட் தான் யூஸ் ஆகும். அதாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஹெல்த்தி ஃபேட்னு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஃபுட் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஏர்ஃபால் ரீசனில் நம்ம 2ஆவதாக பார்க்க போகிறது ஸ்ட்ரெஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். அதிகமான ஸ்ட்ரெஸ் இருந்தால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். கார்டிசோல் ஹார்மோன் அதிகமாகும். இதனால் ஏர் சைக்கிள் பாதிக்கும். டீலோஜன் ஃபேஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான முடி ஒரே நாளில் கொட்டும். 2வது தூக்கம் குறைவாக இருந்தால் நம்ம பாடி ரிப்பேர் ஆகாது. அதனால் ஏர் ஃபாலிக்கல் போகிற பிளட்டு சர்க்குலேஷன் குறையும். இதனால் ஹேர் க்ரோத் குறைஞ்சி முடியும் தின்னாகும். 3 ஒர்க்லோடும் கண்டினியூஸாக ஸ்ட்ரெயினும் இருந்தால் ஸ்கேல்புக்கு போகிற நியூட்ரிஷன் குறையும். இந்த மாதிரி குரோனிக் டென்ஷன் ரொம்ப நாளைக்கு இருந்தால் ஹேரோட டென்சிட்டி குறையும். 4 ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இருந்தால் அதிகமாக சாப்பிட்றதும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதும் விட்டமின் டெஃபிஷியன்சி வரும். இதுவும் இன்டைரக்டாக ஏர்ஃபாலுக்கு காரணமாக அமையும். 5 உடம்பு ரெஸ்ட் இல்லாமல் ரிக்கவரி டைம் இல்லாமல் இருந்தால் இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆகும். சம்டைம்ஸில் ஸ்ட்ரெஸ், ஆட்டோ இம்யூன் ஏர்லாஸ் கூட ஆகலாம். இந்த ஏர்லாஸை சரி பண்ணுறதுக்கு டெய்லி 10லிருந்து 15 நிமிஷம் டீப் ப்ரீத்திங்கு, மெடிடேஷனு, யோகா பண்ணலாம். வாக்கிங், சைக்கிளிங், எக்ஸசைசிங் பண்ணலாம். ஒர்க்கில் வர டென்ஷனை குறைக்கிறதுக்கு அப்பப்போ ஷார்ட் பிரேக் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரிலாக்ஸாக பேசலாம். டெய்லி உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டியை செய்யலாம். ஹேர்லாஸ் ரீசனில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹார்மோனல் இம்பேலன்ஸ், PCOS, பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். இது பெண்களுக்கு வரக்கூடிய பொதுவான பிரச்சனை. இதில் ஆண்களுக்கு வரக்கூடிய ஆண்ட்ரோஜன் ஹார்மோனு பெண்களுக்கு அதிகமாக சுரக்கும். இதனால் ஏர் ஸ்கேல்ப்பு தின்னாகும். முகத்துலேயும் உடம்புலையும் எக்ஸ்ட்ரா ஏர் வரும். இதுக்கு காரணம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறது தான். PCOSஆல் வர ஏர்லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வெயிட்டை கண்ட்ரோலாக வைக்கணும். டெய்லி எக்ஸசைஸு, லோ சுகரு, ஹை ப்ரோட்டீனு அண்ட் ஃபைபர் இருக்கிற ஃபுட்டாக சாப்பிட்ணும். 2வது தைராய்டு ப்ராப்ளம்.
இது ஹைப்போதைராய்டாக இருந்தாலும் சரி, ஹைப்பர் தைராய்டாக இருந்தாலும் சரி முடி கொட்டும். தைராய்டு கிளாண்ட்ஸு பாடி மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணும். ஹைப்போதைராய்டாக இருந்தால் ஹேர் ட்ரை ஆகி ஈஸியாக உடையும். அதுவே ஹைப்பர் தைராய்டாக இருந்தால் ஹேர் சைக்கிள் வேகமாக முடிஞ்சு அதிகமான முடி கொட்டும். இதோட ஹேர்லாஸை குறைக்கிறதுக்கு டாக்டர் சொல்கிற தைராய்டு மெடிசனை சாப்பிட்டா குறையும். அயோடின், செலினியம், சிங்க் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸாக சாப்பிட்ணும். 3. ப்ரெக்னென்சி முடிஞ்சு ஹேர்லாஸ் ஆகும். ப்ரெக்னென்சி அப்போ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் ஹேர் திக்காகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். அதுவே டெலிவரி முடிஞ்சு 4 மாதத்துக்கு அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் லெவல் சடனாக குறையும். அப்போ ஹேர்லாஸ் அதிகமாகும். இது டெம்பரரி ப்ராப்ளம் தான், அதுவே கொஞ்சம் நாளில் நார்மல் ஆகிரும். 4. மெனோபாஸ் சேஞ்சு. அதாவது பெண்களுக்கு வயதாகும் போது கருப்பை முட்டையை ரிலீஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு பீரியட்ஸை ஸ்டாப் பண்ணும். இதுக்கு பேர் தான் மெனோபாஸ். இதுக்கு அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் குறையும், ஆண்ட்ரோஜன் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் ஸ்கேல்பில் ஹேர் தின்னாகி வெயிட் லாஸ் ஆகும். இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸு, ஸ்கேல்ப் மசாஜ், ஹெர்பல் ஆயிலெலாம் யூஸ் பண்ணலாம். ஹேர்லாஸ் ரீசனில் 4வதாக பார்க்க போகிறது ஜெனட்டிக் ஹேர்லாஸ். ஜெனட்டிக் ஹேர்லாஸுங்கிறது நம்ம அப்பா தாத்தான்னு எல்லாருக்குமே வர்றது. இதுக்கு டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் தான் காரணம். ஆண்களுக்கு இது ஆரம்பத்தில் தலையோட முன்பகுதியில் ஆரம்பித்து ஹேர் தின்னு சுருக்கம்னு உச்சந்தலை வரையும் ஃபுல்லாக ஹேர்லாஸ் ஆகும். அதுவே பெண்களுக்கு தலை ஃபுல்லாகவும் ஹேர் தின்னாகி ஹேர்லாஸ் ஆகும். தலையை பார்த்தாலே முடி ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். இது ஜெனட்டிக் ரீசனுங்கிறதுனால முழுமையாக ப்ரிவென்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் சரியான லைஃப் ஸ்டைலு, பேலன்ஸ்டு டயட்டு, ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதோட வேகத்தை குறைக்க முடியும். 5வது ரீசன் ஸ்கேல்ப் ஹெல்த் இஷ்யூ. முடி ஸ்ட்ராங்காக வளரணும்னா முதல்ல ஸ்கேல்ப் ஹெல்த்தியாக இருக்கணும். ஸ்கேல்ப் ஹெல்த்தியாக இல்லைன்னா பல பிரச்சனைகளை கொண்டு வரும். அது டைரெக்டாக ஹேர்ஃபாலுக்கு காரணமாக இருக்கும். 1. டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப் இருந்தால் ஸ்கேல்பில் ஒயிட் ஃப்ளேக்ஸு, இச்சிங் வரும். இது ஹேர் ரூட்டை டேமேஜ் பண்ணும். கண்டினியூஸ் டேண்ட்ரஃப் இருந்தால் ஹேர்ஃபால் அதிகமாகும். 2. ரிங்வார்ம்னு சொல்கிற புழுவெட்டு இருந்துன்னா ஸ்கேல்பில் ரவுண்டாக பேச்சஸாக முடி கொட்டும். சம்டைம்ஸில் அது பர்மனெண்ட் ஹேர்லாஸாக கூட மாறும். இதுக்கு ப்ராப்பர் ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாகும். 3. ஸ்கேல்ப்பு க்ளீனாக இல்லாமல் வேர்வை, டஸ்ட்டு, ஆயில் பில்டப்லாம் ஸ்கேல்பில் அதிகமாக இருந்தால் முடியோட போர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிடும். இதனால் ஃபாலிகல்ஸு ப்ரீத் பண்ண முடியாமல் ஹேர் க்ரோத் ஸ்லோவாகும். இந்த ஹேர் லாஸை தடுக்கிறதுக்கு ஸ்கேல்ப்பை க்ளீனாக வச்சுக்கணும். வாரத்துக்கு 2-3 டைம்ஸு மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். அதிகமாக டேண்ட்ரஃபு, இன்ஃபெக்ஷன் இருந்தால் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு மெடிக்கேட்டட் ஷாம்பு இல்லைனா ஆன்டிஃபங்கல் லோஷன் யூஸ் பண்ணலாம். விட்டமின் ஏ, ஜிங்க்கு, ஒமேகா 3 இருக்கிற ஃபுட்ஸை சாப்பிட்றதுனால ஸ்கேல்ப்பை ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். 6வது ரீசன் எக்ஸ்டர்னல் யூஸு. கெமிக்கல் ஷாம்பு, ஹேர் டையு, ஸ்டைலிங் ஜெல் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கேல்ப்புக்கு ப்ராப்ளம் வரும். இந்த கெமிக்கலில் இருக்கிற அம்மோனியா, பெராக்சைடு மாதிரி சப்ஸ்டன்ஸு ஹேரை டேமேஜ் பண்ணி ஈஸியாக பிரேக் ஆகும். சிலருக்கு அலர்ஜி, இச்சிங், டேண்ட்ரஃப் கூட அதிகமாகும். அடுத்தது ஸ்ட்ரைட்னிங்கு, கர்லிங்கு, ட்ரையிங் மாதிரி அதிகமாக ஹீட் அப்ளை பண்ணால் ஹேர் கெராட்டின் டேமேஜ் ஆகும். இதனால் ஃபாலிகல்ஸ் வீக் ஆகி ட்ரைனஸ்ஸு, தின்னிங்கு, முடியோட எண்டில் முடி வெடிப்பும் நடக்கும். அடுத்து வெயிலில் தூசி, காற்று, புகை, வாகனங்கள்ல இருந்து வர பொல்யூஷனு எல்லாமே முடியோட போர்ஸை பிளாக் பண்ணி ஃபாலிகல்ஸுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை குறைக்கும். அதேமாதிரி டைரக்ட் சன்லைட்டும் அதிகமான யூவி ரேஸும் கூட ஹேர்லாஸுக்கு காரணமாக இருக்கும். இந்த ஹேர்லாஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹார்டான ஷாம்பூஸை அவாய்ட் பண்ணிவிட்டு மைல்டு நேச்சுரல் ஷாம்பூஸும் ஹெர்பல் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். ஹீட் ஸ்டைட்டிங்கை குறைக்கலாம். பொல்யூஷனில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கேப் யூஸ் பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு தடவை ஆயில் மசாஜும் ஸ்கேல்ப் கிளீனிங்கும் பண்ணலாம். 7வது மெடிக்கல் கண்டிஷன் ஹேர்லாஸு. டயபெட்டிஸ் இருந்தால் பாடியில் பிளட் சர்க்குலேஷன் குறையும். ஹேர் ஃபாலிகல்ஸுக்கு போகிற நியூட்ரிஷனும் ஆக்சிஜன் சப்ளைவும் பாதிக்கும். இதனால் ஹேர் க்ரோத்து ஸ்லோவாகி ஹேர்லாஸ் வரும். அடுத்தது ஆட்டோ இம்யூன் டிசீஸு. இந்த கண்டிஷனில் பாடியோட ஓன் இம்யூன் சிஸ்டமே ஹேர் ஃபாலிகல்ஸை அட்டாக் பண்ணும். இதனால் சடனாக ரவுண்ட் பேச்சஸாக ஹேர் கொட்டும். 3வது கீமோதெரப்பி. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கீமோதெரப்பி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹேர் க்ரோத் செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ட்ரீட்மெண்ட் காலத்தில் முடி ஆல்மோஸ்ட் கொட்டிடும். ஆனால் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் ஹேர் ரீக்ரோத் ஆகிரும். இந்த கண்டிஷன் ஹேர்லாக்ஸுக்கு சரியான மெடிசன் எடுத்துக்கிட்டாலே போதும், ஹேர் ரீக்ரோத் ஆகிரும். சரி, இவ்வளோ நேரம் முடி கொட்டுற காரணங்களும் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த காரணத்துக்காக தான் முடி கொட்டுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சில பிளட் டெஸ்ட் எல்லாம் இருக்குது. 1. சீரம் விட்டமின் டி டெஸ்ட்டு. இது விட்டமின் டியோட லெவலை செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். 2. சீரம் விட்டமின் B12 டெஸ்ட்டு. இது விட்டமின் B12 லெவலை கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகும். 3. சீரம் ஃபெர்ரிட்டின் டெஸ்ட்டு. இது ஐரன் லெவலை செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. 4. கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட்டு. இது நமக்கு அனிமியா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகுது. அடுத்தது
தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனு, D3 D4 டெஸ்ட்டு. இது வந்து நமக்கு தைராய்டு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. 3 ஹார்மோனல் டெஸ்ட்டு, இது பெண்களுக்கு தேவைப்படுற டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்லாம் சரியான டெர்மடாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு எடுக்கலாம். முடி கொட்டுறதுக்கு என்ன காரணம்னு கெஸ் பண்ணாமல் கரெக்டான டெஸ்ட் எடுத்துக்கிட்டு என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்தால் நிச்சயமாக ஹேர் லாஸை ஸ்டாப் பண்ணி ஹெல்த்தியான ஸ்ட்ராங்கான ஹேரை க்ரோ பண்ணலாம். உங்களுக்கு என்ன ரீசனில் முடி கொட்டுது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.